வணக்கங்க, நான் லட்சுமி. இன்றைக்கி சமையலின் ரகசியத்தில் பார்க்க போகிறது பொட்டேட்டோ லாலிபாப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போது 3 உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கலாங்க. நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு மசிச்சுக்குங்க. ஒரு பெரிய வெங்காயம், அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் 3 எடுத்துக்கலாம். அது பொடி பொடியாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான உப்பு, பிரெட் கிரம்ஸ் போட்டுங்க, மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 ஸ்பூன், புதினா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா கை வச்சு நல்லபடி மசிச்சு பிணைஞ்சிக்கங்க. அப்போ தான் அந்த குச்சியில் வச்சு இது பண்ணுறது கரெக்டாக வரும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். இது ஐஸ் குச்சிங்க. இந்த மாதிரி சென்டரில் வச்சு நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு பண்ணிக்கலாங்க. லாலிபாப் மாதிரி பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3 ஸ்பூன் மைதா. இப்போ 3 ஸ்பூன் மைதா எடுத்துக்கலாங்க. உப்பு தேவையான அளவு, சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் எப்படி வேணால் போட்டுக்கலாங்க. ஏன்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தான். இப்போது தண்ணி ஊற்றி நல்லா கலக்குங்க. கட்டி இல்லாமல் கலக்கணும். கையில் வச்சு கலக்கினாலும் சரி, ஸ்பூனில் கலக்கினாலும் சரி, கட்டி இல்லாமல் இருந்தால் சரி. நல்லா கலக்கிடுங்க. இப்போது இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ அந்த லாலிபாப் மேலே அப்படியே லைட்டாக ஊற்றி விடலாம். இப்படி ஃபுல்லாலாம் ஊற்றிடுங்க. இப்போ பிரெட் கிரம்ஸில் ஃபுல்லாக அப்படியே பெயிண்டிங் பண்ண மாதிரி பண்ணிடலாம். அப்போ தான் ரொம்ப முறுமுறுன்னு இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஆயிலில் வச்சு பொரிச்சிடலாங்க. இதுக்கு டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் எங்கள் வீட்டில் செய்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் கருகாமல் சிம்லேயே வச்சு பொன்னிறமாக பொரித்து எடுத்துருங்க. இந்த அளவுக்கு பொரித்து எடுத்துருங்க. பார்த்தாவே நல்லா முறுமுறுன்னு இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.